ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். என் பீட்டர் ஒய்டி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வண்டி பார்க்கணும்னா எக்ஸல் 100 பார்த்துருக்கோங்க. ஸோ ஃபுல் இன்ஜின் ஒர்க் முடிஞ்சுங்க. ஆள் கோட்டு வண்டி வந்து தோட்டத்து காட்டில் அடிக்கிறதுனால என்ன தான் க்ளீன் பண்ணியும் இன்ஜினில் அந்த செம்மண் தர போலுங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. இன்ஜின் எனக்கு திருப்தியாக என்னோடய பைக் மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக வேலை பண்ணுறேங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி வந்து எல்லா வண்டிலையும் இந்த ஹேண்ட்பார் ரப்பர் கிட்ட இருக்குங்க. பார்த்தாலே தெரியும், இது வாசரு 10mm வாசரு. ஸோ இது ஹேண்ட்பார் ரப்பர் கிட்ட. ஹேண்ட்பார் நிறைய வண்டியில் பள்ளமேட்டில் விடும்போது சேக் ஆகும். நார்மலாகவே ஹேண்ட்பார் மேலே கீழே இறங்கும். அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு டேர்னிங் பண்ணும்போது லைட்டாக ஒரு சேக்கிங் இருக்கும். அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஹேண்ட்பார் ரப்பர் கிட்டாங்க. ஸோ இது ஹேண்ட்பாரோட பேக் சைடுங்க. ஹேண்ட்பார் டாப் லைட்டோட பேக் சைடு இந்த ரப்பர் தான். இதுலேருந்து ஒரு ரப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ புது ரப்பரும் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. புது ரப்பர் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இதில் ஹேண்ட்பார் வந்து நல்லா சேக் விழுந்துருச்சு. சேக் விழுந்ததுனால ஃபுல் பாட்டமே ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். அது போக வந்து ஃபோர்க்கெலாம் ஒர்க்கு இருக்குங்க. ஃபோர்க்கெலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் கம்ப்ளைண்ட்டுங்க. மோஸ்ட்லி வந்து ஹேண்ட்பார் சேக் ஆகுது அப்படின்னா அந்த ஹேண்ட்பார் ரப்பர் கிட்ட தாங்க கம்ப்ளைண்ட்டு. ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி புது புது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பைக் சர்வீஸ் பண்ணாலும் நம்பரை கொடுக்குறேன், கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோனாலும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக, அதாவது 100% சொல்லுவாங்க, அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு தெளிவாக நான் பார்த்துறேன். இது ரெக்கமெண்ட் வீடியோ கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட விடலாம். நான் சின்னமனூரில், தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூரில் வச்சுருக்கேன்.